ஹலோ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் இருக்கு இல்லையா? பார்ட்னர்ஷிப்பில் அந்த கடைசி யூனிட் டிசல்யூஷனில் இருக்கிற ஒரு சம். ஆனால் இந்த சம்மில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஸ்டடி மெட்டீரியலில் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு அப்புறமா எக்ஸசைஸ் சம்மில் இது மூணாவது சம். இந்த சம்மில் என்னத்த ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தட்லேயோ மேக்ஸிமம் லாஸ் மெத்தட்லேயோ போட சொல்லலை. சரியா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட ஆல்ரெடி ஷேர் பண்ற அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கு இல்லையா? 2:2:1ல ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க 31 மார்ச் அன்னைக்கு டிசால்வ் பண்ண நினைக்கிறாங்க. டிசால்வ் பண்ண நினைக்கிற அந்த தேதியோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல வந்து கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் 2 பேருக்கு இருக்கு. ஆனா 3 பேர் தானே, அமித், சுமித், குமார். குமாரை பொறுத்தவரையில டிராயிங்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்டோட பேலன்ஸே டெபிட் பேலன்ஸ். இது தவிர நமக்கு வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு, பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆசெட்ஸ் எல்லாம் இருக்கு, புக் டெட்ஸ்ல ப்ரொவிஷன் போட்டிருக்காங்க. அது தவிர ஸ்டாக் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் இருக்கு. குமார் டிராயிங்ஸ் இருக்கு, ஆனா குமார் லோன் கொடுத்துருக்காரு ஃபர்முக்கு. அது தவிர டி லோன் கொடுத்துருக்காரு. லோன் ஃப்ரம் டி இருக்கு. டி வந்து வேற யாரோ வெளியாள், பார்ட்னர் கிடையாது. இது பார்ட்னர்ஸ் லோன். இது தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த லயபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் டோட்டலா இவ்வளவு ரூபா ஆகுது, அதுல 3000 அமித் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் தான் பேர் பண்ணியிருக்காரு. ஓகே. அதுக்கு அடுத்தது கிரெடிட்டார் வந்து ஃபர்னிச்சர் வந்து புக் வேல்யூ 12,000 இருக்கிறது இவ்வளவு ரூபாக்கு வேல்யூ போட்டு எடுத்துக்கிறாரு. ரெஸ்ட் ஆஃப் த கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம அமௌண்ட் வந்து இவ்வளவு டிஸ்கவுண்டோட செட்டில் பண்றோம். ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் இந்த 25,500 இருக்குது இல்லையா? அது ஃபுல்லாவே 90% ஆஃப் புக் வேல்யூக்கு வேல்யூ பண்ணி குமார் எடுத்துக்கிறாரு. ஸ்டாக்ல இருந்து நமக்கு 20% எக்ஸ்ட்ரா ரியலைஸ் ஆகுது. புக் டெட்ஸ்ல அந்த ப்ரொவிஷனை இக்னோர் பண்ணிருங்க, அதை நம்ம தனியா தான் பார்ப்போம். அந்த டோட்டல் புக் டெட்ஸ்ல 12,000 போக பேலன்ஸ் வந்துருது. அதாவது 60,000ல 12,000 போகனா 48,000 பணமா வந்துருது. லேண்ட் அண்ட் பில்டிங்ல இருந்து இவ்வளவு பணம் வருது. பிளான்ட் அண்ட் மெஷினரி இங்க எதுவுமே கொடுக்கல, அதுக்கு பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 85% வேல்யூ போட்டு அமித் எடுத்துக்கிறாரு. இப்ப டிக்கு நம்ம ஒரு லோன் 1,20,000 இருக்கு இல்லையா? அந்த டியோட லோன்ல பாதி லோனுக்கு பிளான்ட் அண்ட் மெஷினரி எடுத்துக்கிறாரு. பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளவு ரூபாமா? 45,000 பிளஸ் 7,500, அதாவது 45,000 வேல்யூ போட்டு அதே புக் வேல்யூக்கு பிளான்ட் அண்ட் மெஷினரி எடுத்துக்கிறாரு. அது தவிர 7,500 கேஷா எடுத்துக்கிறாரு. அது தவிர பேலன்ஸ் இருக்கிற பாதி, அதாவது இது ஹாஃப் இல்லையா? பேலன்ஸ் இருக்கிற பாதிங்கிறது 60,000. அந்த 60,000க்கு 10% டிஸ்கவுண்ட் போட்டா 60,000 மைனஸ் 6,000 54,000 கேஷ் எடுத்துக்கிறாரு. அப்ப டோட்டல் கேஷ் இது. அது தவிர பிளான்ட் அண்ட் மிஷினரி எடுத்துக்கிறாரு. இப்ப பில்ஸ் பேயபிள் இருக்கு நமக்கு. பேலன்ஸ் ஷீட்ல பில்ஸ் பேயபிள், இந்த 12,000 பில்ஸ் பேயபிள் வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறமா தான் நம்ம பணம் கொடுக்கணும். ஆனா நம்ம இப்பவே பணம் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க? ரியலைசேஷன் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், அவ்வளவுதான். ஸோ இப்போ இங்க ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், ஆசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி புக் வேல்யூல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப இங்க வந்து பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா அவுட் சைட் லைபிலிட்டியும் நம்ம இங்க வந்து காட்டியிருக்கோம். ஓகேயா? இதுல மறக்காம ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அங்க லெஸ் பண்ணி காட்டாம தனியா ஒரு லயபிலிட்டியா காமிச்சிட்டு இந்த லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், புக் டெட், ஸ்டாக் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா, ஃபர்னிச்சர் 13,500 வேல்யூ இருந்த ஃபர்னிச்சர்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரிமைனிங் இப்ப ஃபர்னிச்சர் டோட்டலா பாத்தீங்கன்னா 25,500 இருக்கு. அந்த 25,500ல 12,000 புக் வேல்யூ இருக்கிறத இவங்க எடுத்துக்கிறாங்க. யாரு? ஒரு கிரெடிட்டார் எடுத்துக்கிறாரு. அப்ப பேலன்ஸ் 500, 13,500 இருக்கிறது தான் அதுல 90%ல எடுத்துக்கிறாரு. அப்படின்னா 13,500
இன்டூ 90% போட்டால் 12,150. செக் பண்ணிடலாமா? எஸ், 12,150க்கு இவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஸ்டாக் வந்து 120% அப்படின்னு பார்த்தோம். ஸ்டாக்கோட வேல்யூ 36,000 பிளஸ் 20% போட்டால் 1 செகண்ட். ஸ்டாக் வேற யாராச்சும் எடுத்திருக்காங்களா? ஒரே ஒரு செகண்ட். ரியலைஸ்ட் 1 செகண்ட். ஓ, இது கொஸ்டின்ல இருக்கும். ஸோ 36,000. அப்போ இங்கே ஆன்சர்ல பார்த்தா எஸ், அந்த 36,000 பிளஸ் 20% லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு கொடுத்துட்டாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டெட்டாஸ்க்கு வந்து 60,000 இருக்கு பேலன்ஸ் ஷீட்ல. அதுல 12,000 பேட் டெட்ஸ், பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லா கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பணத்தை போட்டாச்சு. அடுத்தது அமித் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 15,000 பார்த்த ஞாபகம். எஸ், இந்த 15,000 இருக்கிறதுல 15,000 மைனஸ் 15%, ஏன்னா 15% டிஸ்கவுண்ட்டுக்கு அவர் எடுத்திருக்காரு. எஸ் எஸ், 12,750. அதுக்கு அடுத்தது நம்ம பணம் செலவு பண்ணியிருக்கோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட் வந்து ஃபேர்ம்ல இருந்து ஒரு 15,000, அமித் ஒரு 3,000 பேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது டியோட லோனுக்கு நம்ம கொடுத்த அமௌண்ட், இந்த கொடுத்த அமௌண்ட் 61,500 எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம இங்க போட்டோம் இல்லையா கொஞ்சம் முன்னாடி, இந்த அந்த 54,000 பிளஸ் 7,500 ஆட் பண்ணா 61,500 எனக்கு வருது. அதுதான் இது. பில்ஸ் பேபிளுக்கு வந்து 12,000ல வந்து எத்தனையோ பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருந்துச்சே, இந்த 6% டிஸ்கவுண்ட் பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. அப்ப 12,000 இன்டூ 6% இன்டூ 1/12, அதுதான் டிஸ்கவுண்ட் வேல்யூ. அப்ப 12,000 இன்டூ 6% இன்டூ 1/12, அதாவது 60 rupees டிஸ்கவுண்ட். அப்ப 12,000ல 60 rupees போக 11,940. யூ காட் இட்? இது பார்த்துட்டோம். கிரெடிட்டாஸ் பார்த்துட்டோம். கிரெடிட்டாஸ் பார்க்கல இன்னும். கிரெடிட்டாஸ் வந்து நம்ம டோட்டலா கிரெடிட்டாஸ்க்கு கொடுக்க வேண்டியது 30,000. அதுல அவங்களுக்கு நம்ம இந்த இது 10,800க்கு கொடுத்துட்டோம். எவ்வளவுமா? 30,000 கிரெடிட்டாஸ்க்கு கொடுக்கணும். அதுல 10,800 போக எவ்வளவுன்னு பார்ப்போம். 30,000 மைனஸ் 10,800 போட்டால் 19,200 வருது. அந்த பணத்தை வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்கோம். அப்போ 19,200 இன்டூ 6.25% போட்டா 1,200 வருது. அப்போ அந்த 19,200ல 1,200 மைனஸ் பண்ணா 18,000 தான் நமக்கு கொடுத்துருக்கோம். செக் பண்ணலாமா? வந்துருச்சா? அவுட்ஸ்டாண்டிங் சேலரிக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்கிறதுனால அந்த பணத்தை அப்படியே கொடுக்குறோம். இந்த 7,500 தான் இங்க கொடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ காமிச்சதுக்கு அப்புறமா பேலன்சிங் ஃபிகரா வர்ற அந்த ரியலைசேஷன் ப்ராஃபிட்டை அந்த ஏற்கனவே இருக்கிற ரேஷியோ, அவங்களோட ரேஷியோ வந்து 2:2:1, அந்த 2:2:1ல ப்ராஃபிட்டை பிரிச்சு கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது இவங்க பேங்க் அக்கௌண்ட்டை போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டை போட்டுட்டு வருவோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா குமாரோடது டெபிட் பேலன்ஸ், மற்ற 2 பேரோடது கிரெடிட் பேலன்ஸ். குமாரோட லோன் அக்கௌண்ட்டை இங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அங்க கொடுக்கலனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஜென்ரல் ரிசர்வ் 2:2:1 பிரிச்சிடுறோம். அந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ்ல ஒரு 3,000 அமித் எடுத்துக்கிட்டார்ல அந்த பணம். அது தவிர அமித் ஃபர்னிச்சர், குமார் ஃபர்னிச்சர் டேக் ஓவர் பண்ணது, அதே மாதிரி அமித் இன்வெஸ்ட்மெண்ட் டேக் ஓவர் பண்ணது, இதெல்லாம் நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல போட்டுக்கிறதோட கான்ட்ராவை இங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ரியலைசேஷன் ப்ராஃபிட்டை போட்டாச்சு அப்படின்னா தனித்தனியா பேலன்ஸ் பண்ணுங்க. தனித்தனியா பேலன்ஸ் பண்ணும்போது குமாருக்கு பொறுத்தவரையில பேலன்சிங் ஃபிகர் இங்க வருது அப்படின்னா அவர் தான் பணம் கொண்டு வரணும். மற்ற 2 பேருக்கு பேலன்ஸ் பணத்தை நம்ம கொடுக்குறோம். அவங்க 2 பேருக்கும் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கு, குமார் பணம் கொண்டு வராரு. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்றீங்க? நமக்கு இது இந்த 13,500 எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? இந்த 13,500 இந்த இதை ஓப்பனிங் பேலன்ஸா போட்டுட்டு இப்ப நமக்கு ஆசெட்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணி கிடைச்ச பணம் இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து 2,56,200 எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து தான் வந்திருக்கு. இந்த பணம்
எஸ், இந்த பணம். அதுக்கு அடுத்து குமார் கொண்டு வந்த பணம். அதுக்கு அடுத்தது நம்ம பேமெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் நிறைய பே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட டோட்டல் தான் இது. அந்த டோட்டல் இங்க போட்டாச்சு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இவங்க 2 பேருக்கும் நம்ம அங்க கேபிட்டல் அக்கவுண்ட்ல பேலன்சிங் ஃபிகர் இருக்கு இல்லையா, அதை அங்க கண்டுபிடிச்சுதான் இங்க போடணும். ஸோ பேங்க் அக்கவுண்ட் ஃபர்ஸ்டே போட முடியாது. போட்டாலும் நீங்க ஹோல்டு போட்டுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட்டை ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ நம்ம இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணது தான். நம்ம எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு கேல்குலேட்டர்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். பட் ஸ்டில் ஒர்க் நோட்ஸ் புக்கை எடுத்து பார்த்து எப்படியெல்லாம் ஒர்க் நோட்ஸ் போட்டிருக்காங்கங்கிறது பார்த்து நீங்க ஒர்க் நோட்ஸ் போட்டுருங்க. ஒர்க் நோட்ஸ் போடாம சம்க்கு கம்ப்ளீட் மார்க்ஸ் கிடைக்காது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஒன் dissolution sum also.